வணக்கம். வாங்க ஒரு 2500 வருஷம் பின்னாடி பண்டைய இந்தியாவுக்கு ஒரு பயணம் போலாம். அங்கே ஒரு பெரிய ஆன்மீக புரட்சி நடந்துட்டு இருந்துச்சு. பழைய நம்பிக்கைகள் எல்லாம் கேள்விக்குள்ளாக்கப்பட்டு ரெண்டு புதிய பாதைகள் உருவாகிட்டு இருந்துச்சு. அந்த பாதைகள் தான் இன்னைக்கும் கோடிக்கணக்கான மக்கள் பின்பற்றுற சமணமும் பௌத்தமும். வாங்க அந்த புரட்சியோட கதைக்குள்ள ஆழமா போலாம். நம்ம இந்த பயணத்துல என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு, ஏன் அங்கே ஒரு கொந்தளிப்பு இருந்துச்சுன்னு புரிஞ்சுக்க போறோம். அதுக்கப்புறம் கடுமையான துறவரத்தை முன் வச்ச சமணத்தை பத்தியும், அதை தொடர்ந்து ஒரு மிதமான வழியை காட்டின பௌத்தத்தை பத்தியும் பார்க்க போறோம். கடைசியா இந்த ரெண்டு பாதைகளும் பார்க்கறதுக்கு வேற வேற மாதிரி இருந்தாலும் எப்படி ஒரே இலக்கு நோக்கி போச்சுன்னு அலசுவோம். சரி, வாங்க நம்ம முதல் பகுதிக்குள்ள போலாம். நாம பேசுற இந்த காலகட்டம் மகா ஜனபதங்கள்னு சொல்லப்படுது. அதாவது சின்ன சின்ன ராஜ்யங்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பெரிய பேரரசுகளா உருவாகிக்கிட்டு இருந்த ஒரு நேரம்.